Welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about the revision. So test kana revision தான் நம்ம பார்க்க போறோம். So அதில் வந்து பார்த்தீங்கன்னா algebra third chapter இருக்கு. Next fourth chapter life mathematics தான். இது மட்டும் தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா exercise 3.5 to exercise 3.7. ஸோ அதுக்குள்ளே இருக்க 2 marks example sums exercise sums. ஸோ ஒன் வேர்ட்ஸு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 3.5லேருந்து 3.7 வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 to 4.3. ஸோ அதில் இருக்க 2 marks எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் அண்ட் ஒன் வேர்ட்ஸ். ஸோ ஒன் வேர்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் தட்ஸ் மீன்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சூஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்கர்ஸ் ஒரு எக்ஸசைஸ்லும் இருக்க ஃபில்லிங் த பிளாங்கர்ஸ் அண்ட் தென் ட்ரூ ஆஃப் ஆல்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சம்குள்ளே போகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு 10th 12th நீங்கள் போகிற வரைக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட், டிரான்ஸ்போசிஷன் மெத்தட் அதெல்லாம் வந்து வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் சால்வ் த ஈக்குவேஷன் 3x is equal to 51. ஸோ 3x is equal to 51. ஸோ 3x is equal to 51. ஸோ 3xன்றது 3 into x நமக்கு சேஞ்ச் ஆகும். 3 into x is equal to 51. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் இருக்கணும். மற்ற கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்லாம் வந்து ஈக்குவல் தாண்டி இது சைடு நமக்கு போயிடும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறதுனால ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா இந்த 3 வந்து டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடில் நம்ம எடுத்து போடலாம். ஸோ 3 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 51 போகுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி பார்க்கும்போது 3 1s are 3 2s are 6 வந்துடும். ஸோ 3 1s are தான் நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ 2 இங்கே வந்துடும். ஸோ 2 ஸோ 21 இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஸோ 3 டேபிள்ஸில் 21 வந்து 7 times. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 17. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சால்வ் வந்து 2x plus 5 is equal to 9. This is a transposition method. So transposition method இதை சால்வ் பண்ண போகிறோம். We have to find out the x value. So first we have to write 2x plus 5 is equal to 9. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான வேல்யூஸ் என்னது எக்ஸோட வேல்யூ. ஸோ அதுதான் வந்து சால்வ்னாலே நம்ம எக்ஸோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 2x plus 5 is equal to 9. So we have to write 2x is equal to 9. So plus 5ன்றது ஈக்குவல் தாண்டி போயிடும். ஓகேவா? ஸோ போயிடுச்சுன்னா நமக்கு -5 நமக்கு கிடைக்கும். ஸோ 2x is equal to 9 minus 5 is 4 and then x is equal to ஸோ 2 into x is equal to 4. ஸோ இந்த மாதிரி டாட் ப்ராடக்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இதனாலே நமக்கு ப்ராடக்ட் தான். ஸோ டாட்ன்றது என்னது மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into x is equal to 4 and then x is equal to 4 divided by ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்க 2 வந்து ஈக்குவல் தானே இந்த சைட் போயிடுச்சுன்னா நமக்கு +2 ஸோ டிவைடட் பை 2 மாறிடும். ஸோ 2 is equal to கேன்சல் பண்ணணும் நமக்கு 2 வரும். ஸோ x is equal to 2. ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே? So let us see the third sum. Solve 4y by 3 minus 7 is equal to 2y by 5. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சால்வ் பார்த்தீங்கன்னா 4y by 3 minus 7 is equal to 2y by 5. ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸ் இது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா y தான் இருக்குது. ஸோ we have to find out the y values. y values தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் எடுத்துகிட்டு இந்த டேர்மை நம்ம உள்ளே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டிரான்ஸ்போசிஷன் மெத்தட். ஸோ 4y by 3 ஸோ இங்கே -2y by 5 வந்து ஈக்குவல் தாண்டி இந்த சைட் வந்துச்சுன்னா +2y by 5 வந்து ஈக்குவல் தாண்டி இந்த சைட் வந்துச்சுன்னா -2y by 5 நம்ம எடுத்துப்போம். இஸ் ஈக்குவல் டு -7 இந்த சைட் போச்சுன்னா +7 மாறிடும். ஸோ மைனஸ் இருக்காது +7 மாறிடும். ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடச்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமாக வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 5 into 4y. ஸோ 5 4s are 20. ஸோ 20y. ஸோ இங்கே மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் புட்டின் மைனஸ் 3 2s are 6. ஸோ 6y divided by 3 into 5. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் டினாமினேட்டரை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ 3 5s are 50 is equal to 7. And then next 20y minus 6y is 14y divided by 15 is equal to 7. So 14y வந்து நம்ம 14 into y நம்ம எடுக்கிறோம் is equal to 7. இந்த டிவைடில் இருக்க நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இங்கே எதுவுமே கூடாது. ஒய்யோட y மட்டும்தான் இருக்கணும். இங்கே நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு நமக்கு போயிடணும். ஸோ 15 வந்து டிவைடில் இருக்குது ஈக்குவல் தாண்டி அந்த சைடு போச்சுன்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் 50 மாறிடும். ஸோ y is equal to 7 into 15.
ஸோ இந்த 14 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா நமக்கு டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா டிவைடில் போயிடும், டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். ஓகேவா? ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 1s 7 2s. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 15/2. இதுவே 14 ஆச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணி y இஸ் ஈக்குவல் டு 7 நம்ம எடுத்து எழுதிடலாம். பட் இங்கே 15 இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணாலும் டெசிமலில் வரணும். ஸோ இந்த வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் டெசிமலில் வரக்கூடாது. ஸோ we have to put right in y is equal to 15/2. So let us move to the fourth sum. The question is the sum of two number is 36 and one number exceed another by 8. So find the numbers. The question is the given the sum of two number is 36 and the one number exceed another by 8 அப்படி சொல்றாங்க. So one number மட்டும் exceed another by 8. So let small number, so smallest number நம்ம எழுதிக்கலாம் is x. so நம்ம x be x. so x நம்ம வந்து எடுத்துக்கிறோம். so let smallest number வந்து நம்ம x நம்ம எடுத்துக்கிறோம். so question next என்ன கொடுத்திருக்காங்க, one number exceed another by 8 ன்னு கொடுத்திருக்காங்க. so அது நம்ம வந்து biggest number நம்ம எடுத்துக்கிறோம். so biggest number b. so exceed another 8, another விட exceed 8 அப்படின்னா exceed that means adding. ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 8 வந்து ஸோ அனதர் நம்பரால் நம்ம 8 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ x + 8 நமக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து இதில் கொஷின்லேருந்து நம்மளாம் எடுத்துக்கிறது. ஸோ எக்ஸ் வந்து நம்ம ஸ்மாலர் நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பிக்கர் நம்பர்னு எடுத்துகிட்டு x + 8 நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் டூ நம்பர். ஸோ 2 நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துருக்க கன்வே பண்ணியிருக்கோம்ல ஒரு நம்பர்ஸ், அந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணி 36ஆல் is equal to நம்ம போட போகிறோம். ஸோ x + 8 is equal to 36 கொடுத்துருக்க நம்பர் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ x + x. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பட் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸை அப்படியே தாங்க நார்மலாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ x + x is 2x + 8 is equal to 36. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது, இந்த சைடு வந்துன்னா டிவைடில் போயிடும். ஸோ 2x + 8, ஸோ +8 வராது, இஸ் ஈக்குவல் டு 36 - 8ன்னு வரும். ஸோ 2x is equal to 28. 36 - 8 is 28. ஸோ x is equal to 28. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா டிவைடில் போயிடும். ஸோ பை 2ன்னு வந்துடும். ஸோ x is equal to, ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 14 வரும். ஸோ ஹென்ஸ் the smallest number. ஸோ நம்ம எடுத்துருக்கோமா ஸ்மாலஸ்ட் நம்பரு b x. ஸோ x is equal to என்ன வந்திருக்கு நமக்கு வேல்யூ 14 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ x is equal to 14 and then the biggest number. ஸோ நம்மளா கன்வே பண்ணி தான் எடுத்துருக்கோம் அந்த நம்பர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா x + 8. ஸோ ரெண்டுமே நம்ம எடுத்து ஆட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 14. ஸோ 14 + 8 வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ நம்ம 22ன்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ நம்மளோட the biggest number வந்து 22, the smallest number is 14. Next let us move to the fifth sum in exercise 4.1ல இருக்குது. ஸோ the question is if 30% of x is 150 then find the value of x is dash ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 30% of x is equal to, ஸோ 30% நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸோ 30/100. ஸோ 30% வந்து 30/100 நம்ம எடுத்து எழுதுவோம். half that means multiplication at x is equal to 150 is equal to that means is வந்து நம்ம என்ன எழுதுறோம்னா is equal to நம்ம எழுதுறோம் is equal to 150. ஸோ we have to find out the x value. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ x is equal to 150. ஸோ x மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ 30/100 வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா 100/30 மாறுது. தட் மீன்ஸ் 100 வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போய்டும். அண்ட் தென் 30 நியூமரேட்டரில் இருக்கிற 30 வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா டினாமினேட்டர் டிவைடில் அது வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகேவா? இன்டூ ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ண இன்டூ ஸோ மல்டிப்ளிகேஷனாக ஆகிடுது. ஸோ டிவைடில் இருக்கிறது இந்த சைட் போயிடுச்சுன்னா 100 இங்கே வந்து மேலே வந்துடும். ஹோல் டிவைட் பை 30 வந்து கீழே டினாமினேட்டர் வந்துடும். ஸோ 0. ஸோ 0 0 ஷுட் பி கேன்சல். ஸோ யூ ஹேவ் டு கேன்சல் அவுட் 3 1s are 3 5s are 15 and then 0. So 50 into 10. So x is equal to 50 into 10 is equal to 500. So என்ன பண்ணுறோம் எக்ஸோட வேல்யூ வந்து 500. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 minutes 6 sum 2 minutes is dash percentage to an hour.
2 minutes is dash percentage 2 and hours. ஸோ கொஷின் பாருங்கள் 2 minutes கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 2 minutes is that means is equal to x percentage that means dash percentage வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்தனால நம்ம டிவைடட் பை 100 நம்ம எழுதுகிறோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லாதனால நம்ம எக்ஸை நம்ம கன்வே பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் பை 100 2 and hours மல்டிப்ளிகேஷன் 2 and hours 1 ஹவர்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ் எதுக்காக நம்ம மினிட்டில் மாற்றுறோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 2 மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மினிட்ஸில் மாற்றுறோம். ஹவர்ஸ்லேருந்து நம்ம மினிட்ஸில் மாற்றுறோம். 1 ஹவருக்கு 60 minutes. ஸோ அதனால் நம்ம 16 நம்ம எடுத்து மாற்றுறோம். இதாகவே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பை 100 into 60 is equal to 2. ஸோ 2 மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஏன்னா நம்ம மினிட்ஸ் வந்து நம்ம எழுத தேவையில்லை. ஏன்னா நம்ம மினிட்ஸில் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து மினிட்ஸில் நம்ம எழுத தேவையில்லை. இங்கே எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணி கொடுத்தாலே போதும். ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த சைடு எல்லாமே இந்த சைடு வந்துடும். 60 by 100ன்றது 100 by 60 மாறிடும். ஸோ 100 divided by 60. ஸோ நமக்கு என்ன வரும் வேல்யூஸ் 0 0 ஷுட் பி கேன்சல். தென் 2 1s are 2 3s are நமக்கு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 10/3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/3 இருக்குது. ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் 1. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Q into R by D மெத்தட் QR by D மெத்தடில் வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். திஸ் இஸ் குவாஷன் and this is remainder and this is divisor. ஸோ QR by D மெத்தட். ஸோ Q R by D மெத்தடில் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா ஸோ quotient is 3. ஸோ 3 இங்கே வரும். தென் remainder Q into R remainder is 1 and the divisor is 3. So the percentage is x value 3 1/3 percentage. So percentage already இங்கே இருக்குது. ஸோ 3 1/3 percentage. ஸோ 2 minutes is 3 1/3 percentage 2 and hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next seventh sum போலாம். If x percentage of x is equal to 25 then the value of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So x percentage of x that means x percentage na x by 100. So of that means multiplication and then x is equal to already 25 கொடுத்துட்டாங்க. ஸோ 25 எடுத்து எழுதியாச்சு. ஸோ இங்கேருந்து சென்டென்ஸ் ஃபார்மில் இருந்து நம்ம இந்த ஃபார்ம் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ஈக்குவேஷனாக நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ x by 100 into x is equal to 25. So x into x is x square divided by 100 is equal to 25 and then x square is equal to, so we have to find out the x value. So divideல இருக்க denominator இருக்க 100 வந்து equal தானே போச்சுன்னா numerator ஆகிடும். So 25 into 100 and then x square is equal to, so 25 into 100 வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் தானே போச்சுன்னா இந்த ரூட்டாக ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 25 into 100ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம 5 times இது வந்து உள்ளே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 25 வந்து ஸ்கொயர் ரூட்டாக 5ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 25 10ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 100. ஸோ நம்ம 5 ஸ்கொயர் into 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஹோல் ரூட் ஆஃப் 5 into 10 whole square. ஸோ இந்த ரூட்டை இந்த ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 into 10 is 50. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 50. ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 4.2ல் இருக்கிறது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம பாட் பண்ணுறது வந்து காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்டு பண்ணுறது வந்து செல்லிங் ப்ரைஸ். அதை நம்ம எஸ்பி நம்ம வந்து சொல்வோம். தென் ப்ராஃபிட் ஆர் கெயின். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் கெயினாக இருந்தாலும் ஒன்று தான். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் தி லாஸ் இஸ் ஈக்குவல் டு, அதுவே லாஸ் ஆச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ profit is equal to SP minus CP and loss is equal to CP minus SP. And another formula is profit or gain. Profit ஆனாலும் ஒன்று தான், கெயின்னாலும் ஒன்று தான். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் பை எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸால் டிவைட் பண்ணிவிட்டு இன்டூ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ்க்கு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ லாஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுனாலும் அந்த ப்ராஃபிட் இருக்க இடத்துல வந்து நம்ம லாஸோட வேல்யூ எடுத்து எழுதிட்டு டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட லாஸ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. இன்டூ சிபி தட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்.
ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ அதுவே வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். 100/100 + ப்ராஃபிட் percentage into SP, that means selling price அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ செல்லிங் ப்ரைஸ்லேயே வந்து அதுவே நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ராஃபிட். இதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸோட ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து அதோட லாஸ் பர்சன்டேஜ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 100 லாஸ்னால என்னது மைனஸ் சப்ட்ராக்ட். ஸோ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸில் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். அப்படி இல்லைன்னா காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபார்முலாஸை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டு 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடணும். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா தட்ஸ் மீன் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ எம்பி அங்கே கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் ப்ரைஸால் நம்ம டிவைட் பண்ணி டிஸ்கவுண்ட்டோட வேல்யூஸ் அண்ட் தென் மார்க்கெட் ப்ரைஸால் டிவைட் பண்ணி 100ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். 100% மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see the value of, so 8th sum, the value of the motorcycle in 2 years. So 2 years, this is our N value ago was 70,000. It depreciated at the rate of 4% per annum. Find its present value. So we have to find out the present value. So அந்த மோட்டார்சைக்கிளோட வேல்யூஸ் 2 years ago வந்து 70,000. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிரேட் அட் தி ரேட் ஆஃப் 4% per annum அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஆரோட வேல்யூ வந்து கொடுத்தாச்சு 4% per annum அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து டிஸ்பிரேட்டட் வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் இட் தி ப்ரெசன்ட் வேல்யூ. இதோட ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் இஸ் டிஸ்பிரேட்டட் வேல்யூஸ். ஸோ இதோட டிஸ்பிரேட் வேல்யூ. ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 minus r/100 whole power n. This is a disparate value. ஒரு அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா a is equal to p into 1 minus r/100 whole power n ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போமா, அதே தான் இது. ஸோ இந்த டிஸ்பிரேட் வேல்யூ இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக p into 1 minus r/100 whole power n நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, p is equal to 70,000 rupees. So P is equal to 70,000. So R is equal to rate of interest. 4% of per annum is 4%. This is a rate of interest. And next வந்து n ஓட values. So n is equal to 2. So 2 years கொடுத்துருக்காங்க. So n is equal to 2. So அதை substitute பண்ணலாமா நம்ம. So P is equal to 70,000 into 1 minus then the R value is 4 divided by so then 100 whole power 2. ஸோ என்னோட எண் இருக்க இடத்துல வந்து நம்ம 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அமௌண்ட்டு இந்த ப்ரெசன்ட் வேல்யூவோட அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 70,000 into 1, so 100 into 1 is 100 minus 4 is 96. So 96/100 whole square is equal to 70,000 into, so 96/100 வந்து நம்ம டபுளாக எழுதலாம், ஏன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நம்ம டபுளாக எடுத்து எழுதணும் அப்படின்னா 96/100 into 96/100. ஸோ இது மொத்தமாக நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான வேல்யூ வந்து 64,512. ஸோ இதோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து அந்த மோட்டார் சைக்கிளோட ப்ரெசன்ட் வேல்யூ 64,512 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ let us move to the example sum. ஸோ லாஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸில் வந்து பேஜ் நம்பர் 138 வந்து எக்ஸாம்பிள் 4.18. ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் CI and SI ஃபார் the first observation is P is equal to 5,000 rupees. Rate of interest is per annum வந்து 4% and N is equal to 2 years. We have to find out the difference between the CI and the SI. So CI minus SI. So difference சொல்றதுனால நம்ம CI minus SI நம்ம எழுதியிருக்கோம் is equal to, இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா principal into rate of interest by 100 whole power 2. So we say P into R/100 whole power 2. So 2ன்னு சொல்ல முடியாது, whole power n வரும். ஸோ நம்ம 2 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூஸ் என்னது 2 தான். ஸோ whole power 2 is equal to, ஸோ P வேல்யூஸ் என்னது 5,000 rupees into and then
R values. So R வந்து 4%, rate of interest வந்து 4, 4 by 100 whole power 2, and then next 5000 into, so இந்த 4 by 100 whole square இருக்கு, ஃபுல்லாக நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 4 by 100 டபுளாக நம்ம எடுத்து எழுதினாலே போதும். 4 by 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டபுளாக எடுத்து எழுதிக்கலாம். சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம். ஸோ ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுது. 5 1s வருது, 5 2s, அண்ட் தென் கேன்சல் அவுட் பண்ண முடியும். 2 1s 2 2s. ஸோ 2 into 4 is equal to 8. ஸோ rupees 8. ஸோ இதோட CI minus SI is 8 rupees அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதணும். Okay students, I hope you all understand today video class. See you in the next class. Thank you students.